ஹே காய்ஸ், நீங்க ஒரு தரமான ஆடியோ குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்க, ரியல் சவுண்ட் குவாலிட்டி வேணும், ஹைரஸ் டிடபிள்யூஸா இருக்கணும், ரொம்ப நம்பகத்தன்மையான சவுண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இதுதான் வந்து ரோசல்ஸா புதுசாக லான்ச் பண்ண செராமிக்ஸ் அல்ட்ரா மாடல். இப்போ இந்த இயர்பட்ஸோட ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு 4200 சம்திங் வந்து ப்ரைஸ் வரும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இதோட சவுண்டிங் எப்படி இருக்கு, இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபைல் டைப் ஆஃப் சவுண்ட் குவாலிட்டி கேட்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நம்பகத்தன்மையான சவுண்ட்ஸ் வேணும் எனக்கு, அண்ட் நான் கேட்கறது வந்து ஒரிஜினாலிட்டியா இருக்கணும், ஹை ரெசல்யூஷன்ல நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹைஃபை சவுண்டிங் எதிர்பார்க்கறவங்க இந்த ரோசல்ஸா செராமிக்ஸ் அல்ட்ராக்கு தாராளமா போகலாம். இதுல ரொம்ப கிளாரிட்டியான, ரொம்ப டீடைல்டான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். மெயினா என்னன்னா இதுல நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு சவுண்டிங் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஐஎம்ஸ்ல கேட்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சவுண்டிங் வந்து இதுல இருக்கும். என்னன்னா ஐஎம்ஸ்ல நீங்க டேக்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது அதுல கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், ட்ரபிள் எக்ஸ்டென்ஷன் இனிமே டீடைல்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஐஎம் மாதிரி ஒரு சவுண்டிங் கொடுக்குற ஒரு ஆடியோ சிக்னேச்சர் தான் வந்து இந்த ரோசல்ஸா செராமிக்ஸ் அல்ட்ராலயும் வந்து இருக்கு. அண்ட் இந்த ரோசல்ஸா செராமிக்ஸ் அல்ட்ரா மாடல்ல உங்களுக்கு ஆப் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ரோஸ்லிங்க் அப்படின்ற ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து ஆண்ட்ராய்ட் போனுக்கும் சப்போர்ட் இருக்கு, ஐபோனுக்கும் சப்போர்ட் இருக்கு. அப்ளிகேஷன்ல இதுல டியூனிங் பாத்தீங்கன்னா 4 டிஃபரெண்ட் EQs இருக்கு, அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மெயினா இதுல ராக் மோட் போட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா, ஒரு பேஸ் சென்ட்ரிக்கா கொஞ்சம் கொண்டு போறதுக்கு அதை வந்து பண்ணிருப்பாங்க. நீங்க EDM சாங்ஸ் கொஞ்சம் பேஸ் சென்ட்ரிக்கா அப்படி கேட்கணும்னு நினைக்கிறவங்க, வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா ஒரு மெலோடி எல்லாம் கேட்க போறீங்க அப்படின்றவங்க அந்த ராக் மோட் போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் பாப் மோட் அப்படின்ற ஒரு EQ வந்து இருக்கு. அது வந்து நீங்க வேணா வந்து ஒரு ரெண்டு சைடு, அதாவது பிரைட்னஸ் அண்ட் வார்ம்னஸ் ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலா ஒரு பேலன்ஸ்டா கேட்கணும்னு நினைக்கிறவங்க பாப் மோடுக்கு வந்து போட்டுக்கலாம். இல்ல நான் கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் கேட்கற போறேன் அப்படின்றவங்க, இன்னுமே ட்ரபிள் ஏரியாஸ்ல அந்த இமேஜிங் குவாலிட்டி எல்லாம் பெஸ்டா வேணும்னு நினைக்கிறவங்க ஹைஃபை EQ மோட் வந்து இருக்கும், அதை போட்டுக்கோங்க. அதுல வந்து இதுல அந்த மோட் போட்டு கேட்டீங்கன்னா நல்லா சூப்பரா வந்து இருக்கும். இது எல்லாமே இந்த மூணு EQக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மைல்டா தான் வந்து இருக்கும். அண்ட் புதுசா வந்து ஒரு EQ மோட் வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து என்னன்னா கிளாரிட்டியில வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சாஃப்டா ஒரு ஸ்மூத்தான வோக்கல்ஸ் கொடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. வித் கொஞ்சம் பேஸ் வந்து எக்ஸ்ட்ராவா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பட் நீங்க எல்லா EQ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஓவராலாவே இது வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான சவுண்டிங். அண்ட் அடுத்து மத்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதுல 50 டெசிபிள்ஸ் ANC வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ANC பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேன் நாய்ஸ் கண்டிப்பா ஒரு 50 டெசிபிள்ஸ் இருக்கும் அந்த ரூம்ல. அது வந்து ஒரு 70-60% கம்மி பண்ணுதுன்னு சொல்லலாம். ரொம்ப ANCக்கு வந்து அற்புதமா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு டீசன்ட் குட்டா வந்து இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து வந்து கால் குவாலிட்டிலயும் அதே தான் வந்து எனக்கு அவுட்டோர்ல நீங்க ரொம்ப நாய்ஸ் இல்லாத டைம்ல கால்ஸ் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஆனா ரொம்ப நாய்ஸ் அதிகமா இருக்கும் போது கால்ஸ் பேசுனீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸும் வந்து அதிகமா தான் கேக்குது. நான் அவுட்டோர்லயும் செக் பண்ணேன். நீங்க அமைதியா இப்ப இன்டோர்ல இந்த மாதிரி அமைதியா இருக்கும்போது கால் பேசுனீங்கன்னா கால் குவாலிட்டி நல்லாவே வந்து இருக்கும், நீங்க பேசுறது நல்லா கேட்கும். ஆனா பேக்ரவுண்ட் நாய்ஸும் அதிகமா ஹியரபிளா இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாத டைம்ல கால் பேசுங்க, நல்லா வந்து கேட்கும். அண்ட் மற்றபடி இந்த இயர்பட்ஸோட ஃபீச்சர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஆப் சப்போர்ட் இருக்கு, ரோஸ்லிங்க் ஆப், அது ஆண்ட்ராய்டு ஐபோன் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் வைஸ் எல்லாமே வந்து இருக்குங்க. பேசிக்கா டுவல் கனெக்ஷன்ல இருந்து இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரோஸ்லிங்க் ஆப்ல போனீங்கன்னா நீங்க எல்லா ஃபீச்சர்ஸ் ANC பாத்துக்கலாம். அண்ட் இயர்பட்ஸ்ல எவ்வளவு பேட்டரி, கேஸ்ல எவ்வளவு பேட்டரி, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பட் டுவல் கனெக்ஷனுக்கு மட்டும் என்னன்னா நீங்க எல்டாக் கோடக் ஆன் பண்ணீங்கன்னா டுவல் கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. AAC கோடக்ல மட்டும் தான் டுவல் கனெக்ஷன் யூஸ் பண்ண முடியும். டச் ஆக்ஷன்ஸ் வந்து எல்லாமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கான எல்லா டச் கண்ட்ரோல்ஸுமே வந்து இருக்கு இந்த ரோசல்ஸா செராமிக்ஸ் அல்ட்ரா மாடல்ல. அண்ட் அடுத்து இப்போ இதோட பேட்டரி. ஸோ பேட்டரி வைஸ் பிராண்ட் வந்து 40 ஹவர்ஸ் டோட்டல் பிளேபேக் ஹவர்ஸ் வரும்னு சொல்றாங்க. பட் நான் வந்து பட்ஸ் ஒன்லி பிளேபேக் ஹவர்ஸ் வந்து செக் பண்ணேன். 6 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஸோ இன்னைக்கு காலைல 10 மணிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சது, ஈவினிங் 4:30 வரைக்குமே வந்து யூஸ் பண்ணேன். அந்த எல்டாக் கோடக்ல தான் யூஸ் பண்ணது. ஹைரஸ் கோடக்ல யூஸ் பண்ணும் போதே 6 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் அண்ட் 70% ஆஃப் வால்யூம்ல வச்சு கேட்கும் போது இது கிடைச்சது. ஸோ கண்டிப்பா வந்து பேட்டரி பிளேபேக் ஹவர்ஸ் வந்து ரொம்ப நல்லா தான் வந்து பண்ணிருக்காங்க. ஃபைனலி இப்போ இந்த இயர்பட்ஸோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே கலர் மாதிரி இருக்கும். அண்ட் மேல வந்து புள்ளியா வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிசைன். அண்ட் வந்து உள்ள பட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோனி இயர்பட்ஸ் மாதிரி ஒரு டிசைன்ல வந்து இந்த பட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரே விஷயம் என்னன்னா இதோட ஃபிட்டிங் வந்து எல்லாருக்கும் யூனிவர்சல் ஃபிட்டிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதோட ஃபிட்டிங் வந்து இந்த பட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் நீங்க வியர் பண்ணிட்டேனே காதுக்கு வெளியிலே இது இருக்கிற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பட் இந்த இயர்பட்ஸ்ல வந்து இவங்க டிஃபால்ட்டாவே வந்து மெமரி ஃபோம் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதனாலவே வந்து கொஞ்சம் நாய்ஸ், பேசிக்காவே கொஞ்சம் நாய்ஸ் கம்மி பண்ணும். பட் இந்த மெமரி ஃபோம் இருக்கிறதுனாலவே கொஞ்சம் பெருசா இருக்கனால சின்ன காது இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு டீப்பான ஃபிட்டிங் வந்து இருக்காது. இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் காது தான். பட் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இயர்பட்ஸ் வந்து வெளியிலே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ரொம்ப வந்து டீப்பான ஒரு ஸ்மால் சைஸ் இயர்பட்ஸ் இல்லாதனால ரொம்ப டீப்பான ஃபிட்டிங் இருக்காது. பட் ஆனா நீங்க ஒரு தரமான ஆடியோ குவாலிட்டி கேட்கணும், ஹைரஸ் ஆடியோ TWS வந்து எதிர்பார்க்கிறேன், ரியல் சவுண்ட் குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ரோசல்ஸா செராமிக்ஸ் அல்ட்ரா பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்.